இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஜின்னை காமிக்கிறாங்க. அவன் கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கும் போதே திடீர்னு அங்கே பிரேக் வந்துட்டு ஒர்க் ஆகாமல் இருக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அவன் வந்து கதவை ஓப்பன் பண்ணிட்டு கீழே விழுந்ததில்லை. அவன் தலையில் அடிப்பட்டு அவனுக்கு வந்துட்டு கண்ணு தெரியாமல் போயிடுது. இப்படி கண்ணு தெரியாமல் போனதுக்கு நான் பேசாமல் செத்தே போயிருந்திருக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாஸ்பிட்டலில் கோவப்பட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ரேன் அங்கே வழா. நீ வந்துட்டு எதுக்காகவும் கவலைப்படாத, நான் வந்துட்டு உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன், உனக்கு கண்ணு எப்படியாச்சும் தெரிய வச்சு நான் பண்ற செலவு எல்லாத்தையுமே நீ டப்லா கண்ணு தெரிஞ்ச பிறகு எனக்கு பே பண்ணிடு அப்படின்ற சொன்னதுமே உன்னோட நேம் என்னன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆனால் ஹீரோயின் நேம் வந்துட்டு உனக்கு சரியாகட்டும் அதுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை பற்றி தான் யோசிச்சுருக்கான். அவள் எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் பழசு எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறான். நம்ம ஹீரோயின் அவனை ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிறா. ஸோ வந்துட்டு அவனுக்காக வந்து அவள் பார்ட் டைம் ஜாப்லாம் ஒர்க் பண்ணி அங்கே வந்துட்டு ரொம்ப நல்லா வந்துட்டு அவனை கேர் பண்ணிகிட்ருக்கா. செயின் 2 பேருமே ஒன்றா வந்துட்டு அதே மாதிரி போட்டிருக்காங்க. பிறகு 2 பேருமே லவ்மே வந்து பண்ண ஆரம்பிச்சு ரிலேஷன்ஷிப்லேயுமே இருந்திருக்காங்க. அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு கண்ணை ஓப்பன் பண்ணும்போது அவளை தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கும்போது பார்த்தா அங்கே நர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அவன் கோவப்பட்டு அவளை எங்கன்னு சொல்லிட்டு கத்துறப்ப அந்த பொண்ணு இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறாங்க சொன்னாங்கன்னு சொன்னதும் பார்த்தா இதோட நம்மளோட டீலிங் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, உனக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சுல அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிருக்கா. ஸோ இப்போ வரைக்குமே அவ்வளோதான் நினச்சி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நான் எப்படியாச்சும் உன்னை தேடி கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கவலைப்பட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவளுக்கு அழகான வந்து ஒரு க்யூட்டான பேபி இருக்குது. அந்த குட்டியோட பேர் வந்து டியான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது. இப்படி நம்மளோட பாஸ் வந்துட்டு மாறிட்டாங்க, ஸோ அவரை நீ பிக்கப் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட் போகணுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு அவனுக்காக தான் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பாஸ் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். அவனோட கார்ட்ஸோட சேர்ந்து அவன் அங்கே வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒர்க் பண்ணுற லேடி வந்துடுறாங்க. இப்படி உன்னோட பிளான் எல்லாத்தையுமே அந்த மியா வந்து திருடி அவன் வந்துட்டு வேறு இடத்துல கொடுத்துட்டா அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் சரி நம்ம பாஸை பிக்கப் பண்ணுற வேலையை நீ பார்த்துக்கோ, நான் இப்போ வந்து ரெயின் செட்டு வேமா அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயினால் அந்த இடத்துல அங்கே மீட் பண்ணிக்க முடியாமல் போயிடுது. அப்போ அங்கே ஆஃபீஸ்க்கு போனதுமே அந்த மியா உண்மையிலே உன்னோட பிளான் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தெரியுமா, அதுக்கு வந்து 10 மில்லியன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே வந்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறா. எதுக்காக இப்போ ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிகிட்டு இருக்க, ஜஸ்ட் நான் வந்துட்டு உனக்கு இந்த இன்ஃபார்ம் தானே கொடுத்தேன், உனக்கு என்ன ஹார்ட் அட்டாக்காக வரப்போகுதுன்னு சொன்னதும் எனக்கு வரப்போகிறது கிடையாது, உனக்கு தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவளை போட்டு ஒரு பஞ்சு விட்டா. இப்போ அங்கே அந்த ஒர்க்கர் வந்துடுறாங்க. இப்படி வந்துட்டு நீ தான் வந்து சீக்கிரட்டை லீக் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே பாஸ் வந்து உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த மியா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, ஆல்ரெடி நான் சிஇஓட்ட வந்துட்டு இது எல்லாமே டீல் போட்டுட்டேன், இப்போ வந்துட்டு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு சொன்னதும் அவள் தண்ணி தூக்கி ஊற்றி விட்டுட்டு இப்படிப்பட்ட பாஸ்ட்டை ஒர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, இடியட்டாக இருப்பான் போல் அப்படின்ற சொல்லிட்டு நானே ஜாப்பை ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. பிறகு இப்படி வந்துட்டு நம்ம ஹீரோட்ட சொல்கிறாங்க அந்த பொண்ணு வந்துட்டு இப்படி ஜாப்பை விட்டு குயிட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை எப்படி வந்துட்டு போவாங்க சீக்கிரட்டை லீக் பண்ணிட்டு அந்த லேடியோட போனஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விடுங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க ஃப்ரெண்டை சொல்கிறாங்க நீ வந்துட்டு இப்படி அவசரப்படாத, நீ பாஸ்ட்டை பேசி புரிய வைன்னு சொன்னதும் அவன் இடியட்டாக இருப்பான், அதனால தான் இப்படி முடிவு எடுக்கிறான் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. பார்த்தா வந்துட்டு இப்படி எல்லாமே கேன்சல் ஆகிருக்குன்னு சொல்லி வந்ததும் அடப்பாவி என் போனஸையும் கட் பண்ணி அடன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போகிறா. பட் அந்த டைத்திலையுமே அவங்க 2 பேர் தலையுமே அங்கே பார்க்க முடியாமல் போயிடுது. இந்த மியா அங்கே நம்ம ஹீரோவை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கா. பாஸ் என்னோட ப்ரப்போசலை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு அங்கே வந்துட்டு பேசும்போது நம்ம ஹீரோ அது எல்லாமே இங்கே செக் பண்ணிவிட்டு இதில் ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்குது, இது எல்லாத்தையுமே நீ இப்போ சரி பண்ணி கொடுன்னு சொன்னதுமே அவளுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியலை. ஸோ அவன் கண்டுபிடிச்சிடுறான். அப்படின்னா வந்து சீக்ரெட் லீக் பண்ணது அவங்க கிடையாது, நீ தானே, உன்ன மாதிரி ஃப்ராடுங்களுக்குலாம் இங்கே வந்துட்டு வேலை கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவளுங்க ஜாப்பை விட்டு அவன் இங்கே ஃபயர் பண்ணி விட்றான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வந்துட்டு இப்படி நிலைமை வந்துருச்சேன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணி பாஸ் வந்து இப்படி உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு, நீங்கள் மீட் பண்ணுறதுக்காக வாங்க வேண்டாம், உங்களை வந்துட்டு எதை தப்பு பண்ணலன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னதுமே அந்த மாதிரி இடியட்டை போய் எனக்கு என்ன பேச்சுன்னு சொல்கிறப்ப இங்கே நம்ம ஹீரோ வந்து சைட்லேருந்து பேசுகிறான். ஸோ அந்த வாய்ஸை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது அவளுக்கு. என்ன அவனோட வாய்ஸ் மாதிரி இருக்கே, அவன் வந்துட்டு அந்த ஊர்லேயே தானே இருப்பான், அவனோட ஃபேன்ஸே கூட அவனுக்கு மேரேஜ் ஆக போதேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பட் இருந்தாலுமே அவளுக்கு காசு தேவைப்படுது. சரி நான் வந்து கண்டிப்பாக இருந்தாலும் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே போனாங்க. அசிஸ்டன்ட் தான் இருக்காரு, அவரை பார்த்துட்டு இவ ஷாக் ஆகிட்டு நான் எப்படி இப்போ தப்பாக யோசிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. நான் வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறேன், நீங்கள் ஜாப்க்கு வந்துட்டு வரணும், உங்களுக்கு சேலரியை டபுளாக கொடுக்குறோன்னு சொன்னதும் ஹீரோயின் டபுளாவான்னு கேட்டுட்டு அங்கே ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்படின்னா ஓகே நாங்கள் ட்ரிபிளாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுமே ஹீரோயின் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு உடனே அங்கே டீலுக்கு ஓகே சொல்லிடுறா. பிறகு அங்கே அசிஸ்டன்ட் போய் இப்படி வந்து அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. பிறகு நீங்கள் வந்துட்டு என்ன
அந்த பொண்ணை பற்றி கண்டுபிடிச்சிங்களான்னு சொன்னதும், பாஸ் நீங்களா சொல்லுங்கள், அவங்களோட ஏஜ் என்ன, பேர் என்ன, எதுவுமே தெரியாது, எப்படி போய் நாங்கள் கண்டுபிடிக்க முடியும்? இப்போ உங்களோட ஃபியான்ஸே அங்கே வந்துட்டாங்களாம்மா, ஷாவ் அவங்க வந்துட்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்கிறப்ப அங்கே நம்ம ஹீரோ யோசிச்சுருக்கேன், என்ன நடந்தாலும் சரி என்னோட அம்மாவோட போர்ஸ்னால அவளை போய் நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், இந்த பொண்ணை தான் நான் தேடி கண்டுபிடிக்கணும்னு அவன் யோசிச்சுட்ருக்கான். அப்பாங்க அந்த மியா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறா, உன்னால தான் என்னை ஜாப்பை விட்டு இன்றைக்கி ஃபயர் பண்ணிட்டாங்க, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், நீ இப்போ வந்து பிளான் வந்து பண்ணி வச்சிருக்க பார்த்தியா, அங்கே வந்துட்டு அந்த ஆள்கிட்ட போய் நீ எப்படி வந்து சைன் வாங்குறான்னு பார்ப்போம், ஏன்னா வந்துட்டு சரியான போரிக்காவே அப்படின்ட்டு செட்டு போகிறா. நம்ம ஹீரோயின் அங்கே போய் அந்த ஆளுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்ருக்கா. அப்போ அவன் ட்ரிங்க்ஸ் பண்ண சொன்னதும் ஹீரோயின்மே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் அதிகமான பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லவும், அந்த ஆள் எதுவும் பேசாமல் அங்கே சைன் பண்ணி கொடுத்துடுறா. நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது பார்த்தா அவளுக்கு அங்கே தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருது. அந்த ஆள் வந்துட்டு அப்படியே ஹாப்பி இது சிரிச்சுட்டு, நான் அதில் ட்ரக்கை கலந்துருந்தேன்னு சொல்லிட்டு அங்கே க்ளோஸாக வர ட்ரை பண்ணதுமே பாட்டில் தூக்கி போட்டு தலையில் அடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் அவனை மயக்கமாக்கிட்டு, ஆல்ரெடி அங்கே வந்துட்டு அதை எல்லாத்தையுமே வீடியோ வேறு ரெக்கார்ட் எடுத்துருப்பா போல். அங்கேருந்து அங்கே போயிட்டுருக்கும் போது எங்கள் தலையெல்லாம் சுற்றிட்டு அவள் கீழே விழுக போகும்போது அந்த சைடில் நம்ம ஹீரோ வந்துட்டுருக்கான். வேமா ஹீரோயினை போய் அவன் காப்பாற்றினதும், ஜூன் நீ என்ன வந்துட்டியா அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்னோட பேர் எப்படி இவளுக்கு தெரியும், இந்த குரல் எங்கே கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்ருக்கான். ஹீரோயின் அவங்க வெளியே தூக்கிட்டு வரும்போது அப்போ அசிஸ்டன்ட் ரேனை நீங்கள் என்ன பாஸ் தூக்கிட்டு வந்துட்டுருக்கீங்கன்னு சொன்னதும், இது உனக்கு தெரியுமான்னு கேட்டதும், பாஸ் இவங்க தான் ரிசைன் பண்ணிட்டு திரும்ப வந்து ஜாயின் பண்ணவங்க அப்படின்ற சொன்னதுமே, சரி ஓகே அப்போ எங்கள் ஆஃபீஸில் இருக்கவாசி என்னோட பேர் தெரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு உள்ளே வந்து உட்கார வச்சதோ பாட்டி எந்திரிச்சங்க போதையில் அவனை பிடிச்சங்க கிஸ் பண்ணிடுறா. அவன் ரொம்ப கோமாயிட்டு ஃபேஸில் அங்கே தண்ணி தூக்கி ஊற்றுனதும், யாருடா தைரியம் இருக்குது ஏன் ஃபேஸில் தண்ணி தூக்கி ஊற்றுனதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இந்த பக்கம் திரும்பினா அந்த லிப்ஸ் மார்க் எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு அசிஸ்டன்ட் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. என்ன சிரிப்பு, இவளை கூட்டிகிட்டு போய் விடுங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு இப்படி விஷயங்கள் எல்லாம் யோசிச்சதுமே, ஐயோ கடவுளே அந்த ஆள் என்னை ஜாப்பை விட்டு ஏதாச்சும் தூக்கிட்டானா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற சைட் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிச்சேக்கா. பிறகு அந்த பாப்பா கேட்குறா, அப்பா அம்மா இப்போ வரைக்குமே என்னை வந்துட்டு பார்க்கவே வரலையே, ஏன்னா க்யூட்டாக இல்லையா அதனால தானா அப்படின்ற சொன்னதும், அதை கேட்டுட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்திச்சேக்கா. அப்பா வந்துட்டு ஒரு மிஷினுக்காக போயிருக்காரு இந்த வேர்ல்டை காப்பாற்றுறதுக்காக, அதை முடிச்சுட்டு அவர் கண்டிப்பாக உன்னை மீட் பண்ண வருவாருன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அந்த குழந்தை ரொம்ப ஹாப்பியாகிடுறா. கண்டிப்பாக என்னோட அப்பா பெரிய சூப்பர்மேன் தான் அப்படின்றத சொல்லிச்சேக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த பாப்பாட்ட மனசுலேயே எங்கள் சாரி கேட்குறா, நீ பிறந்திருக்கனே அவருக்கு தெரியாதுன்றப்ப எப்படிப்பா அவர் உன்னை பார்க்க வருவாருன்னு சொல்லிட்டேக்கா. அப்போ அந்த மியாவுக்கு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸில் பேபி இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சுட்டு, என்னவா நீ வேலையை விட்டு தூக்க வைக்கிற, உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அங்கே கிட்னாப் பண்ண சொல்லிடுறா. சரி அந்த பாப்பா அங்கே விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு வயசான பாட்டி கீழே விழுந்துட்டு, எனக்கு காலில் அடிபட்டுருச்சு, என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறியாமான்னு சொன்னதும், அந்த பாப்பாவுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிடுச்சுக்கா. பட் அந்த லேடியோட காலில் வந்துட்டு அடிப்படாமல் சும்மா ஆக்டிங் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே அந்த குழந்தை வரமாட்டேன்னு சொன்னதும் அந்த லேடி விரட்டிட்டு ஓடிட்டுருக்காங்க. தாத்தா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஓடிட்டுருக்கும் போதே அந்த சைடில் அந்த ஒரு மாஸ்க் போட்ட பர்சன் அந்த பிள்ளை எங்கள் கிட்னாப் பண்ணிட்டு போகும்போது அவங்க தாத்தாவும் வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு. பட் என்ன பண்ணுறது, அவர் காலில் அடிபட்டுருக்கு முடிய மாட்டுது. அப்போ அந்த டியான் வந்துட்டு கத்திட்டே போயிட்டுருக்கான். அந்த சைடில் தான் நம்ம ஹீரோவோட கார் வந்துட்டுருக்கு. அப்போ அந்த காரில் வந்து விங்ஸ் மாதிரி வந்துட்டு அங்கே வந்ததுமே அந்த குழந்தை பார்த்துட்டு என்னோட அப்பா வந்துட்டார் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. நம்ம ஹீரோவுமே அங்கே வந்து அடிச்சு போட்டுட்டு அங்கே குழந்தைய காப்பாற்றிடுறான். அப்பான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிட்டதுமே, நான் வந்து அப்பாலாம் கிடையாதுமா நீ என்ன அங்கிள்னு கூப்பிடலான்னு சொல்லும்போது அந்த கழுத்தில் அதே மாதிரி செயின் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. பட் இருந்தாலும் இது எப்படி சாத்தியமாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே யோசிச்சுருக்கான். சரி ஓகே உன்னோட அம்மாவோட பேர் என்னன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அப்போ அவங்க தாத்தா அங்கே வந்துடுறாரு. ஸோ குழந்தைய விட்டுட்டு அவன் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறப்ப நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துடுறா. அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அப்பா வந்து என்னை கரெக்டான டைமில் காப்பாற்றிட்டாருன்னு சொல்கிறப்ப அந்த கார் அதுக்குள்ளே அங்கேருந்து போயிடுது. நம்ம ஹீரோயினால் அவனை அங்கே பார்க்க முடியலை. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே சாரி கேட்குறா குழந்தைகிட்ட, என்னால் வந்துட்டு கரெக்டான டயத்தில் ஒன்று வந்து காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு, அம்மா இருக்கட்டும் பரவாயில்லன்னு அந்த பிள்ளை சொல்லிட்டு இருக்கா. அதான்ப்பா கிடச்சிட்டாரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ திரும்பவுமே அங்கே வந்துட்டு பாக்கெட்டில் ஒரு கேண்டி இருக்கிறத பார்த்துட்டு அந்த குழந்தை வந்து 5 வயசு குழந்தை, ஒருவேளை அது என்னோட பேபியாக இருக்குமான்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு தேடுறதுக்காக அங்கே வந்துட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த குழந்தை வந்துட்டு அவங்க அம்மாவோட போடுறத பார்த்துட்டு இவன் வேகமாக போயிட்டு அங்கே பிடிச்சி இழுத்தா அதை வந்துட்டு வேறு ஒரு பொண்ணு போல். ஸோ வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவமாயிருது. யார் நீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது இவன் ஃபேஸை டச் பண்ணி பார்க்கலான்னு பார்த்ததும், இப்படி தேவையில்லாமல் வேலை பண்ணேன்னு வச்சுக்கோமே நான் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டிட்டு போயிட்டுருக்கா. ஸோ இவனுக்கு ரொம்ப கவலையாயிருது. அப்படின்னா அது என்னோட குழந்தை இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எங்கள் ஆஃபீஸில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். என்னால் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை மீட் பண்ணவே முடியாதா, இது எல்லாமே வந்துட்டு ஒரு கேம் மாதிரி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் புதுசாக ப்ரப்போசல் ரெடி பண்ணிகிட்ருக்கா. அப்போ சரி நம்ம சிஓ யார், அவரை பற்றின டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறப்ப அவர் வந்துட்டு இந்த கம்பெனியோட ஒரே வாரிசு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிடா அப்படின்னா ஜூன் வந்து இவன் தானான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னென்ன கொடுமையெல்லாம் நடந்துச்சு இவனாலன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இங்கே இருந்தேன்னா பெரிய டேஞ்சர் ஆயிரும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவள் நான் வந்து ரிசைன் பண்ணுறேன்னு சொன்னதோ உங்கள் ஃப்ரெண்டு என்ன பேசிட்டு இருக்க உனக்கு இப்போ ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு நீ இந்த டயத்தில் போய் வந்து ரிசைன் பண்ணுவேன்னு சொன்னதோ இல்லை நான் வந்துட்டு இருக்கிறது இங்கே எனக்கு நல்லது கிடையாதுன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோக்கு கால் வந்துடுது. இப்படி அசிஸ்டன்ட் கூப்பிட்றாரு பாருக்காக. ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்கள தெரியும்னு சொல்கிறாங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்டை ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே பார்க்கு தான் கூப்பிட்டுட்ருக்கா. அப்போ அந்த பொண்ணை போய் நம்ம ஹீரோ மீட் பண்ணதுமே அந்த பொண்ணு வந்துட்டு ஃபேஸ் அதெல்லாம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் வந்துட்டு அவங்க என் கூட சேர்ந்தா யூனிவர்சிட்டியில் படித்தாங்கன்றது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ சரி ஓகே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த பொண்ணு அவளோட நேம் வந்து ரேன் அப்படின்ற சொன்னதும் இது என்ன வந்துட்டு சாத்தியமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு யோசனை வந்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ட் சொல்லிடுறாரு பாஸ் உங்கள் நேமை கேட்டதுமே ரேன் இன்னைக்கு ஜாப்பை வந்து குயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ இன்னும் டீட்டெயில்ஸுமே எனக்கு வேணும்னு சொல்கிறப்ப அவங்க இந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க அவ்வளோதான் பாஸ் வேறு எந்த டீட்டெயில்ஸுமே கிடைக்கல அப்படின்ற சொன்னதும் இவன் ரொம்ப கவலையாயிட்டுருக்கான். உன்னை நான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பாஸ் நீங்கள் ரொம்ப குடிக்காதீங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னாலுமே அவன் கேட்க மாட்டான். பிறகு நம்ம ஹீரோயின் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்டு என்னாச்சு எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு நீ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நான் என்னத்தை போய் பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட இருந்து அங்கே கால் வந்ததுமே பாஸ் நான் அதை ஆல்ரெடி வந்து வேலையை விட்டு நின்றுட்டேன் தேவையில்லாமல் என்னை தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்கிறப்ப அங்கே வெயிட்டருவங்க வந்து போட்டு அடிச்சுட்டு அவனை சண்டை போட்டுட்டு இருக்காங்க. காசு எல்லாம் எதுக்குல இங்கே குடிக்க வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பட் இருந்தாலுமே அங்கே கண்டுக்காமல் அங்கேருந்து போயிட்டுருக்கா. பட் அங்கே கால் வந்துட்டு அங்கே ரிங் ஆகிட்டு இருக்கவும் அவளுக்கு ரொம்ப அங்கே கவலையாயிட்டு இருக்கு. போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்காங்களே அவன் பாவம் என்ன பண்ணுவான் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேமா அங்கே வந்து அவனை மீட் பண்ணுறதுக்காக அங்கே போகிறா. அங்கே போய் பார்த்தாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அடிக்கிறத பார்த்துட்டு பாட்டில் உடச்சி அவங்கள சும்மா மட்டும் விட மாட்டேன் என்ன தைரியம் தான் அவன் மேலே கையை வைப்பீங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து வந்து ஹக் பண்ணிக்கிறான். எவ்வளோ நாளாகிடுச்சு நான் உன்னை பார்த்து எதுக்காக நீ என்னை விட்டுட்டு போனேன்னு சொல்கிறப்ப ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அந்த வெயிட்டருங்க சொல்கிறாங்க பாஸ் நான் வந்து உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறோம் தேவையில்லாமல் உங்களை இவ்வளோ தூரத்துக்கு போட்டு அடிச்சு அங்கே வந்துட்டு ரொம்ப தொல்லை பண்ணிட்டோம்னு சொன்னதுமே அப்படின்னா இதை எல்லாமே நீ தான் பிளான் பண்ணி அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹீரோயினுக்கு கோவமாயிருது. அவன் பேசிட்டே ரொம்ப சந்தோஷமாயிட்டு நான் உன்னை திரும்ப பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு அப்படியே மயக்கமாயிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டு அவனை வந்து வீட்டில் கூட்டிகிட்டு வந்து அங்கே படுக்க வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ தான் பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அவனுக்கு இன்றைக்கி ஐஸை ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்க வந்து அவனுக்காக சாக்லேட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்போ அவளை அங்கே யாரோ பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. பார்த்தா அந்த ஷாவோட ஆளுங்க தான் போல் எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்கிறப்ப நீ வந்து தேவையில்லாமல் என்னோடய ஃபியான்சைக்கு நடுவில் வந்துட்டுருக்க என்னோடய லைஃப்பை நீ கெடுக்க பார்க்குறியா அப்படின்ற சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க இத்தனை நாள் நான் அவன் கூட சேர்ந்து இருந்தேன் அவன் இப்படி இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொன்னதும் நீ போய் சொல்லிட்டு இருக்க அதை காசு இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கியா ஆல்ரெடி பார்த்தியா உன்னோட அப்பாவோட நிலைமை என்ன ஆக்கி வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அந்த காலையுமே உடைச்சாச்சு இப்படியே நீ தலையிட்டேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக போட்டு தள்ளிடுவோன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே ஹீரோயின் ரொம்ப கவலையை அழுதுட்டு அவன் வந்து என்னை ஏமாத்திட்டான் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட லைஃப்குள்ளே நான் திரும்ப வரமாட்டேன் என்னோட அப்பாவை விட்டுருங்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கா. இது எல்லாமே இப்போ நினச்சி பார்த்துட்டு நான் பேசாமல் வந்துட்டு இங்கேருந்து போயிடுறதா நல்லது உனக்கு ஃபேஸ் எப்படினாலும் ஞாபகம் இருக்காது நீ ட்ரிங்க்ஸ் பண்ண வாசி நான் இங்கேருந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு அவங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோ வேமா எந்திரிச்சு கையை பிடிச்சிட்டு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி விட்டுட்டு போனேன் எதுக்காக விட்டுட்டு போனேன்னு எனக்கு தெரியாது ஆனால் திரும்பவுமே என்னை விட்டுட்டு போக நீ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நான் வந்து உங்களோட எம்ப்ளாயி மட்டும்தான் நீங்கள் யாரோ நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அப்படியா அப்படின்னா நீ எதுக்காக வந்து என்ன வந்து அங்கே வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக வந்து அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே என்னோட பாஸ் அதுவாசி காப்பாட வந்து வேற ஒன்றும் கிடையாது ஆல்ரெடி நான் வந்து ரிசைன் பண்ணிட்டேன் தேவையில்லாமல் இப்படி என்ன தொல்லை பண்ணாதீங்க அப்படின்றத சொல்கிறப்ப எதுக்காக நீ வந்துட்டு என்னோட நேமை கேட்டதுமே ரிசைன் பண்ண என்னை பார்த்து எதுக்காக அப்படி பயந்து ஓடிட்டுருக்கேன்னு சொன்னதும் ஏன் நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன வந்துட்டு எதுவும் சொல்லணுமா ரிசைன் பண்ணிட்டா வந்து போக தானே செய்வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறப்ப நம்ம ஹீரோ நான் அப்படிலாம் வந்துட்டு உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே கழுத்தில் வந்துட்டு அந்த செயின் இருக்கதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவனுக்கு ஷாக் ஆகிட்டு என் கழுத்துல இதே மாதிரி செயின் இருக்குது நீயுமே போட்டிருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அந்த செயினை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்காக அந்த ஷார்ட் அப்படி இழுத்ததுமே ஹீரோயின் கோவப்பட்டுங்க கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா தேவையில்லாமல் இப்படி என்கிட்ட வேலை பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ நீ என்ன வந்துட்டு இப்படிலாம் போய் சொல்லி என்னை ஏனான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டேன்னா நான் விட்டுருவேன் நினச்சிட்டு இருக்கியா அப்படிலாம் என்னை விட்டுட்டு நீ போக முடியாதுன்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறப்ப நீ வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ண பார்த்தியா உனக்கு 3 மடங்கு நாங்கள் சேலரி கொடுத்துருக்கோன்னா அதே மாதிரி 3 மடங்கு நீ வந்துட்டு காசு வந்து எங்களுக்கு திரும்ப பேமெண்ட் பண்ணி ஆகணும் நான் உன்னை வேலையை விட்டு தூக்குனா மட்டும்தான் நீங்கள் இருந்து போக முடியும் ஸோ இஷ்டத்துக்கு நீ வந்துட்டு எதுவும் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்ற சொன்னதும் இதெல்லாம் ரொம்ப ஃபேரே கிடையாதுன்னு அவன் சொல்கிறா. எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் அவங்க க்ளோஸாக வந்துட்டு எனக்காக போய் வந்து பசிக்குது
சாப்பாடு ரெடி பண்ணு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின்மே வேறு வழி இல்லாமல் அங்கே போய் குக் பண்ணிட்டுருக்கா. ஹீரோக்கு அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. பிறகு சாப்பாடு அங்கே ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்குன்றது உனக்கு எப்படி தெரியும், எனக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கு நல்லா தெரியுதான்னு சொன்னதுமே அங்கே ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. ஐயோ கடவுளை வசமாக போய் நம்மளே மாட்டிக்கிட்டமேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே பேசுகிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு கால் வந்துடுது. இப்படி வந்துட்டு உங்களுக்கு அந்த காப்பாற்றின பொண்ணு வந்து கிடச்சிட்டாங்களாம் பாஸ், ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இதான் சான்ஸ்லான்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறப்ப இது எப்படி சாத்தியம் அப்படின்னு இவ இல்லையான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு அவங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருந்தான். அந்த ஷா அவங்க வந்து அதெல்லாமே பார்த்துட்டு திரும்ப இந்த தடவை லைஃப்பில் இவள் திரும்ப வந்துட்டாளா, நான் சும்மாவே மட்டும் இவளை விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு யார்ட்டையும் கால் பண்ணி இவளுக்கு கொடுக்க போகிற பனிஷ்மெண்ட் இந்த டைம் இவள் வாழ்க்கையில் மறக்கவே கூடாது அந்த மாதிரி இருக்கணும்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோ அங்கே வரும்போது அந்த ஷா அங்கே உள்ளே இருக்கா, நீ இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதுமே அப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, பாஸ் இவங்க தான் வந்துட்டு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டதுமே 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் உன்ட்ட சொல்லியிருந்தேன் அந்த பொண்ணை உன்னால் தேடி கண்டுபிடிக்க முடியலன்னா நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிடுவேன், இல்லைன்னா நான் வேலைக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணை போய் மீட் பண்ணலாம், நீ ஹாப்பியாக இருக்கிறது எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிட்டு இருந்தா. ஹீரோ அது எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்போ அந்த டிரைவர் வந்து ரூட்டை மாற்றி போனதுமே ஹீரோயின் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, முதல் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு பயந்து போயிட்டு யாருக்கோ கால் பண்ண ட்ரை பண்ணுறா. பட் அந்த ஆள் வந்துட்டு வேகமாக வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணதில்ல. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து லைன் போயிடுது. அங்கே இவ வந்து விரட்டிட்டு அவன் ஓடிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து போட்டு அந்த பர்சனை அடித்து போட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றிட்டு ஒழுங்கா உண்மையை சொல்லி யார் வந்துட்டு உன்னை இங்கே அனுப்பி வச்சது அப்படின்றத சொன்னதுமே அந்த பர்சன் வேகமாக அங்கே வந்து தப்பிச்சு போயிடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட நீ நல்லா தானே இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கப்ப உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய மெச்சு கிடையாது, நீங்கள் விடுங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. அப்போ மனசுலேயும் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது உன்னோட ஃபியான்ஸேன்னு சொன்னா நீ வந்துட்டு என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போயிட்டுருக்கா. அப்போ அங்கே கால் வந்துடுது, வேமா ஹாஸ்பிட்டல் வாங்க அந்த பொண்ணு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் இங்கே கிளம்பி போகிறான். ஆனால் ஆல்ரெடி வந்துட்டு அந்த பொண்ணு கிளம்பி போயிட்டாங்க பாஸ். ஆனால் வந்துட்டு இந்த செயின் வந்து கிடச்சிச்சு, அந்த செயினில் உங்களோட நேம் பொறிச்சிருக்கு, ஸோ இது உங்களோட தானேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு கண்டிப்பாக அப்படின்னு அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சிருக்கான். வீட்டில் இங்கே இந்த குட்டி பாப்பா காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் போனதுமே அவள் கழுத்தில் செயினை காணமேன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாயிட்டு எங்கே போச்சு செயின் அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறப்ப அம்மா செயின் போனால் என்ன அப்பா தான் திரும்ப கிடச்சிட்டாரேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் கரெக்ட் தான் அந்த செயின் போனால் என்ன எல்லாத்தையும் நான் முடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. சரி அவள் ஆஃபீஸ்க்கு போய் பேசாமல் வந்துட்டு இன்றைக்கி அவனுக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே டீயில் வந்து ரொம்ப சுகரை போட்ட கொண்டு போய் வந்து கொடுக்குறா. அதை குடிச்சு பார்த்துட்டு அவன் இதெல்லாம் நீ வேணுக்குன்னு பண்ணிட்டுருக்கியா, நீ இப்படிலாம் பண்ணேன்னா நீ அந்த பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் வேலையை விட்டு உன்னை தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் என்கிட்ட நீ வச்சுக்காத, இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஒழுங்காக வந்துட்டு சரி பண்ணி என்கிட்ட கொண்டு வா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கொடுத்ததுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அங்கே வெளியே போகும்போது அந்த மியா பார்த்தா அங்கே ஒர்க் பண்ணுற அந்த பொண்ணுட்டு அங்கே சண்டை போட்டுட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் தேவையில்லாமல் இதுக்காக இப்படி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கா இங்கே வந்து சொன்னதும் நான் வந்துட்டு இதில் 5 ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸ் வச்சுருக்கேன், நானுமே ஒரு டைரக்டர் மாதிரி தான், இவளை அடிச்சு அங்கே வெளியே வரட்டுங்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசுனதும் ஹீரோயின் போட்டு அடிச்சுட்டு அங்கே சண்டை வந்துடுது. மியாவுக்கு பார்த்துட்டு ரொம்ப ஹோம் ஆகிட்டு என்ன தெரியும் தான் நீ இப்படி பண்ணுவ அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. இப்போ பாரு உன் நிலைமை என்னாக போகுதுன்னு சொல்கிறப்ப அங்கே அவளை வந்துட்டு பிடிச்சி இழுக்கவுமே என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டா. நம்ம ஹீரோ தான் அதெல்லாம் பண்ண சொல்லியிருந்திருக்கான். அப்போ நம்ம ஹீரோட்ட என்ன நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க 5% சேஸ் இருக்கப்ப என்ன எப்படி நீங்கள் வெளியே தொத்துவீங்கன்னு சொல்கிறப்ப நான் என்ன சொல்கிறேன் அதான் இங்கே நடக்கும், இவளை அடித்து வெளியே வரட்டுங்க அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு கவலையாகிருது. வேணும்னு தான் அவளை போட்டு அடித்தேன், வேலையை விட்டு தூக்கட்டணும், எதுவுமே பண்ண மாட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. பிறகு அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட பாஸ் அவங்க அந்த சிட்டியில் இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் வேமா அங்கே வந்துட்டு போயிருக்காங்க கிளம்பின்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இன்னுமே டவுட் ஆகிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட பேசலான்னு சொல்லிட்டு அங்கே வந்தா. நம்ம ஹீரோயின் அவள் குழந்தைகிட்ட தான் பேசிட்டேக்கா, நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்றைக்கி வேமா வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து வெளியே போகலாம், டேட்டுக்கு போகிற மாதிரி போகலாமான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் இவன் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு யார்ட்டையும் பேசிகிட்டு இருக்காள், யார் கூட சேர்ந்து டேட்டுக்கு போகிறான்னு சொல்லிட்டு ரொம்பவே இவனுக்கு கவலையாக ஆரம்பிச்சிருது. அவட்ட போய் இங்கே கோவப்பட்டுட்டு நீ இப்போ யார்கிட்ட டேட்டுக்கு போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீங்கள் தேவையில்லாத பேச்சை பேசிகிட்டு இருக்காதீங்க, நான் வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணுறேன் அவ்வளோதான், என்னோட விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்க இருந்து இப்போ வந்துடுறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கா. இவனுக்கு அவ்வளோ ஒரு ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட் டே அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப கம்ப்யூட்டர் ஒர்க் ஆக மாட்டுது. அதை பார்த்துட்டு என்னாச்சு திடீர்னு சொல்கிறப்ப இந்த மியாதா வந்தாப்பான்னு சொன்னதும் என்னோட ப்ராஜெக்டை கெடுத்து விடுறதுக்கு ட்ரை பண்ணுறாளா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இது எப்படியாச்சும் நான் சரி பண்ணி ஒர்க் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவங்க ஃப்ரெண்டு அங்கே வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு அதை கால் பண்ணி
நீங்கள் சொன்னதுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்காங்க. எப்போ நீ கண்ட்ரிக்கு வந்த அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது அவன் பார்த்தா சர்ப்ரைஸ் அங்கே முன்னாடியே வந்து நிற்கிறான். அவனோட நேம் வந்து லீ. அங்கே அவனை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறா. ஃபைனலாக நீ வந்துட்டு எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிட்டதுமே நம்ம ஹீரோ அங்கே பார்த்துட்டு கடைசியில் நேற்று இவன்ட்ட தான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாலான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. அவன் கொஞ்ச நேரத்தில் அந்த கம்ப்யூட்டர் வந்து எல்லாமே சரி பண்ணதும் பரவாயில்லையப்பா பெரிய ஹேக்கர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே அங்கே ஹீரோயின் இவர் தான் என்னோட பாஸ் அப்படின்ற செட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு சரி நம்ம போகலாமான்னு செட்டு அங்கேருந்து போனதுமே இவனுக்கு ரொம்ப ஜெலஸாகி போயிடுது. என்ன தைரியம் தான் ஏன் முன்னாடி இன்னொருத்தையும் கூட போயிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஹீரோ வந்து வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் ஹீரோயினை பற்றின யோசனை தான் வந்துட்டு இருக்கு. மைண்ட் அங்கே ஒர்க்லேயே போக மாட்டுது. ரொம்ப கவலையாயிட்டு இருக்கும்போது நைட் போல் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வீட்டில் விட்டுட்டு போகும்போது நான் வந்து உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் எதுக்காக தெரியுமா திரும்ப இங்கே கண்ட்ரிக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அவன் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதை சொல்ல வரும்போது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு கால் பண்ணிடுறான் நம்ம ஹீரோ. இப்போ வந்துட்டு ஃபைல்ஸை நீ கொண்டுட்டு வா வீட்டுக்குன்னு சொன்னதும் அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க என்ன இப்படி நைட் டயத்தில் போய் கூப்பிடுறாங்க, இது ஒன்றும் உன்னோட ஒர்க் டைம் கிடையாதுன்னு சொல்கிறப்ப நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்டே ஆகணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே வேறு வழி இல்லாமல் அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டுருக்கா. ஃபைல்ஸ் இருந்தாங்க அப்படின்ற செட்டு கொடுக்குறப்ப அங்கே ஃபைல்ஸை வாங்கிக்கிட்டு எனக்கு வந்துட்டு இப்போ ரொம்ப பசிக்குது. ஸோ போன டைம் நீ வந்து சமைச்சு கொடுத்த பார்த்தியா அதேமாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுன்னு சொன்னதுமே நான் அப்படிலாம் வந்து பண்ண முடியாது, இது ஒன்றும் என்னோட வேலை கிடையாதுன்னு சொன்னதும் அப்போ இப்போ ஃபைல்ஸை கொண்டு வந்து கொடுத்தது மட்டும் உன்னோட வேலையா, எதுக்காக வந்த சொன்னவனை வந்து இல்லை போய் பண்ணு அப்படின்ற சொன்னதும் அங்கே அவளுக்கு கோவம் ஆயிட்டுருக்கு. பட் இருந்தாலுமே அங்கே போய் வந்துட்டு சாப்பாடுலாம் அங்கே வந்துட்டு பண்ணி வச்சுட்ருக்கா. நம்ம ஹீரோ சரி ஓகே இப்போ பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போகணும் என் கூட சேர்ந்து கிளம்பு அப்படின்ற சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் லக்கேஜ் எதுவும் கொண்டு வரலன்னு சொன்னதும் புதுசாக எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்றத சொன்னதுமே அவங்க அப்பாட்ட கால் பண்ணி இப்படி என்னால் இன்றைக்கி வீட்டுக்கு வர முடியாது, நீங்கள் எப்படியாச்சும் வந்துட்டு பாப்பாவை பார்த்துக்கோங்கப்பா அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு அவன் வந்துட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண போகும்போது இவன் அவனுக்கு வந்து ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்துருப்பா போல். ஸோ அந்த ஷர்ட் அவன் பத்திரமா வச்சுருக்கதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அதவே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவங்க வந்துடுறான். என்ன இந்த ட்ரெஸ்ஸவே இவ்வளோ தூரத்துக்கு வந்து பார்த்துட்ருக்கு அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது எல்லாமே இருக்கிறது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, இது மட்டும் ரொம்ப சீப்பாக இருக்குது அதனால தான் பார்த்துட்ருக்கேன்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் கொடுத்தது அதனால தான் இப்போ வரைக்குமே நான் வந்து சேஃப்டியாக வச்சுட்ருக்கேன்னு சொன்னதும் அவங்க என்ன அவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டண்டானு கேட்டதும் அங்கே அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாயிட்டுருக்கு. ஒருவேளை நான் தான் இவனை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன்னா அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் வந்து உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்ல வரா. அப்போ பார்த்தா அந்த ஷாப் அங்கே கால் பண்ணதுமே நம்ம ஹீரோ என்னாச்சின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நான் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி தப்பு பண்ண போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்துட்டு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணணும் இப்போ டைம் ஆயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேக் பண்ணுறதுக்காக போயிடுறான். ஹீரோ இந்த பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போகும்போது கண்டிப்பாக எனக்கு என்ன தேவையோ ஆன்சர் எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு யோசிச்சுட்ருக்கான். இவன் சாப்பாட்டில் அங்கே வந்துட்டு கார் தள்ளி கொட்டி வைக்கிறா. சாப்பிட்டுட்டு இந்த சாப்பாடு ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லட்டும்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வந்துட்டு சார் என்ன உங்களுக்கு சாப்பாடு ரொம்ப காரமாக இருக்குது, அவங்களோட டேஸ்ட்டை பற்றி எனக்கு சரியாக தெரியாதுல்லன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ எதுவும் பேசலை. ரெண்டு பேருமே சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் ட்ரிப்புக்காக கிளம்பி போயிடுறாங்க. இனிமே போயிட்டு அந்த ஷர்ட் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹீரோயினுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. என்ன இவ்வளோ தூரத்துக்கு இந்த ஷர்ட்டை பார்த்து வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா தான் அப்படின்றத சொல்கிறப்ப இந்த ட்ரெஸ் எப்பயுமே என் கூட தான் வச்சுட்ருப்பேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் சரி ஓகே இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற சொன்னதும் நீ வந்து என்ன வந்து விஷயத்தை என்கிட்ட சொல்கிறதுக்கு வந்துட்டு மறைச்சிட்ருக்க, எதுக்காக நீ இப்படி வந்து ஒத்துக்க மாட்டேற, நீ தான் அந்த பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, இந்த ட்ரெஸ் நீ தானே எனக்கு வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கான். தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு திரும்ப போயிடாதான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஷாவை அவளை போட்டு எப்படி டார்ச்சர் பண்ணான்ற விஷயம்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. நீ நடுவில் என்ன மிஸ்ட்ரெஸ்ஸாக வரணும்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்பட்டு அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீங்கள் வந்து தப்பான பர்சனை வந்துட்டு நான் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. இந்த ட்ரெஸ் எடுத்து பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக ஒத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு நைட்டு போல் அங்கே நல்லா தண்ணியை போட்டுட்டு அங்கே புலம்பி தள்ளிட்டு வந்துட்டுருக்கா. எல்லாமே வந்துட்டு லைஃப்பில் எப்பயுமே தப்பாக தான் போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோ இப்படி எதுக்கு தண்ணியை போட்டுட்டு இங்கே சுற்றிட்டு இருக்கா, வா என் கூடன்னு சொல்லிட்டு அங்கே வம்பு பண்ணி அவளங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு அவளங்க போய் படுக்க வச்சுட்ருக்கா. இந்த பொண்ணு எதை என்கிட்ட வந்து மறைச்சிட்ருக்கா, எதையுமே என்கிட்ட சொல்ல மாட்டாளே, நான் எப்படி உண்மையை தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் வேமா போய் இவனை வந்து பிடிச்சிட்டு நீ வந்துட்டு பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமா ஜுன் அப்படின்றத சொல்கிறா. உண்மையிலே நீ என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மாதிரியே பார்க்குறதுக்கு இருக்க தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு நீ எதுக்காக என்கிட்ட போய் சொல்லி என்னை சீட் பண்ண, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது தெரியுமா உன்னை பற்றி அப்படின்றத சொல்லிட்டு அப்பாட்ட அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்டு அப்படியே மயக்கமாக எழுறான்.
ஹீரோக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. என்னடா வந்துட்டு இவ பேசிகிட்டு இருக்கா, என்ன பண்ணுறானே புரியலையேன்னு சொல்லிட்டு அங்கே கண்ணை மூடிட்டு எங்கள் ஃபேஸை டச் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஏன்னா ஹீரோயினை கண்ணு தெரியாத போது இப்படி தான் தொட்டு பார்ப்பான் போல். ஸோ வந்துட்டு இந்த பொண்ணு தானான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கண்டுபிடிக்கணும்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே கையை பிடிச்சிட்டு ரொம்பவே அவனை பார்த்தா ஹாப்பி ஆகிட்டுருக்கா. நான் என்ன கனவாக கண்டுட்ருக்கேன், என் கண்ணு முன்னாடி நீயே வந்து திரும்ப நின்றுட்டுருக்கே அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே போய் கிஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோவுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவ கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் இப்படி நிலைமையை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. ஐயோ கடவுளை, கனவு நினச்சா எல்லாமே உண்மையா அப்படின்ற சொல்லிட்டு வேமா வந்து எந்திரிச்சு போகும்போது இப்போ எங்கே எந்திரிச்சு போயிட்டுருக்க நில்லுன்னு சொல்கிறப்ப, பாஸ் நைட் ஏதோ ஆக்சிடெண்ட்டாக ஏதோ தப்பு நடந்துருச்சு, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு இது எல்லாத்தையுமே விட்டுருங்க, இதெல்லாம் பெருசு பண்ணாதீங்கன்னு சொன்னதும் என்னது நான் வந்துட்டு பெருசு பண்ணாமல் விட்டுவா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டுருக்கான். இந்த மியா போய் அங்கே அவளை மீட் பண்ணிவிட்டு இப்படி அவள் வந்துட்டு சுற்றிட்டுருக்கா அவர் கூட சேர்ந்து. அவள் என்ன அவ்வளோ தூரத்துக்கு டிசர்வா அப்படின்றத சொன்னதும் ஏன் கவலைப்பட்டுட்ருக்கா, ஏன்னா 3 டேஸில் அவள் செத்து போயிடுவான்னு சொன்னதும் இவளுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிடுது. அடிப்பாவி கொலையாக பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷனோட இங்கே போயிட்டுருக்கும்போது அவளோட ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் வேறு ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு சீட் பண்ணிகிட்ருக்கான். இப்படியா நீ வந்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு அடிக்கும்போது நம்ம ஹீரோயின் அவன் பிடிச்சிட்டு அங்கே தள்ளி விட்றான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு போட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு என்னோட உமன் மேலே நீ கையை வச்சுன்னு வச்சுக்கோமே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் அங்கே வந்து பயந்து போயிட்டு சாரி சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் நீங்கள் இப்போ என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்யூ, ஆனால் இப்படி ஆளுங்க கிட்ட நான் உங்களோட உமன் சொல்லிட்டு தப்பான ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பிட்டு இருக்காதீங்க, நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு இன்றைக்கி தான் ஒர்க் பண்ணுறது போகிறது கடைசி, இதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆமாம் நான் வந்துட்டு யாரோட மிஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்க விரும்பலை அப்படின்ற சொன்னதும் அவனுக்கு ரொம்ப கோவமாயிடுறான். நீ வந்துட்டு ஒர்க்கை வந்து விட்டுட்டு போகணுன்னா போயிட்டே இரு, அதுக்காக தேவையில்லாமல் பேசாதன்னு சொன்னதும் அவள் ரொம்பவே தேங்க்யூ அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஆஃபீஸ்க்கு அவள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டை போட்டு பாடப்படுத்திட்டு இருக்கான், இந்த ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டு இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அவங்ககிட்ட இந்த மாதிரி நீ வந்து கத்திட்டு பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் நீ ஜாப்பை விட்டு குயிட் பண்ணிட்டு போயிட்டேன்னா இந்த ஒர்க்கெலாம் யார் பண்ணுவாங்க, அதனால தான் சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் போகிறதுக்கு முன்னாடி எல்லா ஜாப்பையுமே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு தான் போவேன், உங்கள் வேலையை மட்டும் பாரு அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஒர்க் எல்லாமே அவங்க பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். நைட்டுமே ஆகி போயிடுது. அப்போ வரையுமே அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கவும் ஹீரோக்கு அவளை அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இவன் நான் இல்லைன்னு சொன்னால் அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு யாராக இருக்கும், எனக்கு வந்துட்டு ரொம்ப கவலையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே எந்திரிக்கும் போது பார்த்தா அங்கே வந்துட்டு அவனோட கோட் தான் போத்திருக்கு. அவங்க ஃப்ரெண்டு என்னப்பா நைட்டு ஃபுல்லாக இங்கே போய் தூங்கிட்டு இருந்தேன்னு சொன்னதும் அப்போ எப்படி ஒரு பாஸோட கோட் மாதிரி இருக்கேன்னு சொன்னதும் அவள் வந்துட்டு எதுவுமே எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வேலை எல்லாமே நான் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபைல்ஸை செக் பண்ணுறாங்க. பார்த்தா அதில் எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே இல்லை. அப்போ அங்கே வந்துட்டு பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது அந்த மியா வந்துட்டு ஐயோ கடவுளை, இவள்கிட்ட வந்துட்டு எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே இல்லை, இப்போ இவ என்னத்தை போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து கொடுப்பா அப்படின்ற சொல்லிட்டு எங்கே பேசும்போது ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது எல்லாம் இவளோட வேலை தான் சொல்லிட்டு எவ்வளோ கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அடிக்க போகிற மாதிரி எங்கள் பக்கத்தில் போனதுமே அவர் ரொம்ப பயந்து போயிடுறான். அவள் சொல்லிட்டு இருக்கா ஷென் குரூப் ஓனர் வந்து என்னை கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு, பார்த்தியா எனக்கு வந்துட்டு அவர் என்கேஜ்மெண்ட் ரிங்கு கொடுத்துருக்காருன்னு சொன்னதும் அப்படின்னு அவர் பொண்டாட்டி இருக்காங்களே அவங்களே நான் டைவர்ஸ் பண்ணி விட்டு ஒன்றை மேரேஜ் பண்ண போகிறாங்களா, இதை பற்றி நான் வேணா நியூஸ் வந்துட்டு வெளியே கொடுக்கவா அப்படின்ற சொன்னதும் ரொம்ப பயமாயிருது. நீ இப்போ கையில் போட்டிருக்க ரிங் வந்துட்டு எந்த கடையிலேருந்து வாங்கணும்னு எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ வந்து பாஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இவட்ட வந்துட்டு இப்போ எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே இல்லை, இவ எப்படி போய் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கே ரொம்ப அங்கே வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. வந்துட்டு மீட்டிங் ரூம் வா அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு அங்கே வந்துட்டு என்கிட்ட இப்போ இந்த பிளான் எல்லாமே இல்லை, பட் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், உங்களால் வந்துட்டு எல்லாருமே கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்களான்னு சொன்னதும் அந்த மியா வந்துட்டு முடியாதுன்னு சொல்கிறான். பட் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ நீ பண்ணு அப்படின்றத சொல்லிட்டதுமே ஹீரோயின் அதை எல்லாத்தையுமே சூப்பராக வந்துட்டு அங்கே ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சி போயிடுது. நம்ம ஹீரோக்குமே அங்கே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருது. மீட்டிங் முடிஞ்ச ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எல்லாரும் முன்னாடியுமே வச்சு வேமா பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கான். என் கூட வா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. நானும் பார்த்துட்ருக்கேன் எவ்வளோ நாள் வந்துட்டு நீ இப்படி வந்து போய் சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்ப, ஒழுங்கா உண்மையை சொல்லு, நீ தானே அந்த பொண்ணு அப்படின்ற சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்களாம் வந்துட்டு ஏதாச்சும் கற்பனை கண்டுட்டு இருக்காதீங்கன்னு சொல்கிறப்போ அவன் வேமா வந்துட்டு அந்த செயினை பிடிச்சி அங்கே வெளியே இருக்கிறான். பார்த்தா வந்துட்டு அந்த செயின் வந்து அதோடது கிடையாது. அப்போ அவன் ரொம்ப ஷாக் ஆகி போனதுமே நம்ம ஹீரோயின் நீ பேச்சு உங்களுக்கு நம்பிக்கை வருதா, இது என்னோட அம்மாவோட கொடுத்த செயின், இது வந்துட்டு நீங்கள் நினைக்கிற பொண்ணு நான் இல்லைன்னு சொன்னதுமே அப்போ அவன் வந்துட்டு அங்கே சாரி கேட்டதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவமாயிருது. தேவையில்லாமல் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்ற சொல்லிட்டு எங்கள் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடா.
அப்போ அங்கே அந்த பாட்டில் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தா இவனுக்காக அவள் சாக்லேட் கொடுத்துருப்பா போல். அதை இன்னுமே அவன் பத்திரமா வச்சுருக்கதை பார்த்துட்டு இவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இன்னும் இப்போ வரைக்கும் இதை வச்சுருக்காரு. நான் தான் இவரை தப்பாக புரிஞ்சுட்ருக்கேனான்னு சொல்கிறப்ப அங்கே அசிஸ்டன்ட், மேடம் இதெல்லாம் நீங்கள் டச் பண்ணாதீங்க, பாஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது, யாரையுமே இதை டச் பண்ண விட மாட்டாருன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வேமா அங்கேருந்து போயிட்டுருக்கா. அவன்ட்டு உண்மையை சொல்லிடலான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா அந்த ஷாப் வந்து எல்லாருக்குமே அங்கே இன்விடேஷன் கொடுத்துட்ருக்கா. இப்படி மேரேஜுக்காக வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வரவுமே உன்னையுமே நான் வந்துட்டு மேரேஜுக்காக இன்விடேஷன் கொடுக்குறேன், நீ கண்டிப்பாக வந்து வரணும் அப்படின்ற சொன்னதுமே கண்டிப்பாக அன்றைக்கி வர முடியாது, ஏன்னா என்னோட ஃப்ரெண்டோட ஃபியூனரல் ஃபங்க்ஷன் அன்றைக்கி இருக்குது அப்படின்ற சைட்டு அவப்பாட்டு அங்கேருந்து போகிறா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ அவளோட பொண்ணுங்க வந்ததுமே நீ இங்கே பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற சைட்டு இங்கே கேட்குறப்ப தாத்தா தான் கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்ற சைட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நீங்கள் யாரும் இங்கே தொல்லையெல்லாம் பண்ணக்கூடாது, ஓகேவா, பேசாமல் அமைதியாக உட்காரு, அம்மா வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த சைடில் போகிறான். அந்த குழந்தை அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அப்பா அப்படின்ற சைட்டு வேமா அங்கே போனதுமே அசிஸ்டன்ட் எங்கே போயிட்டுருக்கோமா, பேசாமல் நீ நில்லு அப்படின்ற சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எங்கள் அப்பா வந்துட்டு உள்ளே போகிறாரு, நான் போய் பார்க்க வேணாமான்னு சொல்லிட்டு வேமா பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு அந்த குழந்தை பாட்டு உள்ளே போயிடா. நம்ம ஹீரோ அங்கே மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது இந்த பாப்பா வந்ததுமே மீட்டிங்கை கட் பண்ணிவிட்டு நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்ற செட்டு கேட்டதும் அப்பா நான் உங்களை பார்க்குறதுக்கு வரவே நாமா அப்படின்ற செட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஒர்க்கை முடிச்சுட்டு ஐயோ காணுமே குழந்தையும் சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ சொல்கிறாங்க சிஇஓ ஆஃபீஸில் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அரண்டடிச்சு வேமா அங்கே போகிறா. பார்த்தா நம்ம ஹீரோங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு குழந்தையோட சேர்ந்து அங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. உண்மையிலே வந்துட்டு இவனோட குழந்தை தான் நான் அது, ஸோ 2 பேரும் மீட் பண்ணிக்கிறத ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் யார், என் குழந்தைக்கு வந்துட்டு ஃபுல் ஃபேமிலி கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேசாமல் இவன்ட்டு உண்மையை சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. தேவை உண்மையை சொல்லிடலான்னு சொல்லிட்டு அங்கே கதவை போய் ஓப்பன் பண்ணால் ஆல்ரெடி வேறு ஒரு பொண்ணு அவனை ஹக் பண்ணிகிட்டு இருக்கோமே, இவனை மாதிரி ஒரு ப்ளே பாய்க்கெலாம் வந்துட்டு என் குழந்தைக்கு அப்பாவை இருக்க தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பும்போது அசிஸ்டன்ட் என்னாச்சுன்னு கேட்டதோ உங்கள் பாஸ்ட்டை போய் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் வந்துட்டு என்னதில் போய் கணக்கில் சேர்க்குறது, நான் இங்கே ஜாப்பை குயிட் பண்ணுறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. இப்போ ஹீரோ நீ என்ன உண்மையிலே அந்த பொண்ணு தானான்னு சொன்னதும் ஆமான்னு அவள் சொல்லிட்டுருக்கா. நான் வந்துட்டு அங்கே உங்களை காப்பாற்றினேன், ஆக்சிடென்ட் ஆகி நீங்கள் கண்ணு தெரியாமல் இருந்தப்போ, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதில் எனக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே மறந்து போச்சு, அப்போ அந்த செயின் மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு, அப்போ ஹாஸ்பிட்டலில் விசாரித்தப்போ இந்த விஷயத்த சொன்னாங்கன்னு அவள் சொல்லிட்டுருக்கா. அசிஸ்டன்ட் சார் விசாரிச்சதில் இந்த பொண்ணு தான் அவங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ஜாப்பை விட்டு போகும்போது இவளோட கழுத்தில் அந்த செயின் இருக்கிறத பார்த்துட்டு ஒழுங்காக இந்த செயினை கொடு, எதுக்காக வந்துட்டு இப்படி உன்னோடதுன்னு போய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்கிறப்ப நான் வந்துட்டு இந்த செயினை வச்சு இப்போ இந்த இடத்துல நுழைஞ்சிட்டேன், அவரோட மனசில் நுழைவேன்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, என் பொருளை நீ ஒழுங்காக என்கிட்ட குழுன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போடும்போது அவள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு வேணுனே ஃபேஸில் அங்கே தண்ணி தூக்கி ஊற்றிட்டு ஐயோ என்னை இப்போ ஹிட் பண்ண பார்க்குறான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் மேலே பழிய போட்டதுமே ஹீரோ எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொன்னதும் ஆமாம் நான் பண்ணேன், எனக்கு இவ்வளோ பார்த்தா பிடிக்கல, அது வாசி சுடுதண்ணியை மூஞ்சில் ஊற்றி விட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கேருந்து போகிறா. இவங்க ஓவர் ஆக்டிங் பண்ணதும் சும்மா இந்த நடிப்பெல்லாம் நடிக்காத, நான் சிசிடிவி ஃபுட்டேஜில் இதெல்லாமே செக் பண்ணிட்டேன், நீ தானே ஃபேஸில் தண்ணியை தூக்கி ஊற்றிக்கிட்ட அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது எனக்கு என்னமோ இந்த பொண்ணு மேலே டவுட்டாக இருக்குது, எப்படி பர்சனாலிட்டி இவ்வளோ தூரத்துக்கு சேஞ்ச் ஆகும், நீங்கள் விசாரிங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே வந்து இந்த ஷாவ் கூப்பிட்ருக்கா. இப்போ கூப்பிட்டுட்டு உன் பிள்ளையும் உன்னோட அப்பாவையும் காப்பாற்றணும்னு வச்சுக்கோமே, ஒழுங்காக நீ வந்து லைஃப்பை விட்டு போயிடு, இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்து போட்டு தள்ளிடுவேன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் தான் வந்துட்டு லைஃப்பை விட்டே போயிட்டேனே, அதுக்கப்புறம் நீ ஏன் இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் இதுக்கப்புறம் நீ லைஃப்பில் அவனை மீட் பண்ணவே கூடாது அப்படின்றத அவள் சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. அவனோட ஷோட்டில் அங்கே வந்து பார்த்துட்டு இருக்கா. என்ன வந்து பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னதும் இது எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அங்கே தலையெல்லாம் பெயின் ஆகுற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு வேமா போனதுமே இவனுக்கு வந்து டவுட் ஆகிட்டுருக்கு, இந்த பொண்ணு தான் நான். அப்போ அங்கே போயிட்டு அந்த ஷவுட்டை கால் பண்ணிவிட்டு மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் சீனை போட்டுட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. நான் ஹீரோக்கு வந்து இன்னுமே டவுட் ஆகிட்டுருக்கு. அங்கே வந்துட்டு அந்த சாக்லேட்டை வச்சு அங்கே பார்த்துட்டு அங்கே வந்து அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ அதை வந்துட்டு அவள் பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுது, இதை யார் இங்கே தூக்கி வச்சதுன்னு சொன்னதும் அப்போ அவன் ரொம்ப கோவமாயிட்டு, இது வந்துட்டு உனக்கு எதுவும் தெரியல, நான் நீ எப்படிப்பட்ட ஆளாக இருப்ப, யார் நீ அப்படின்ற சொன்னதும் அவள் பயந்து போய் வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறா. ஹீரோயின் குழந்தை தூங்க வச்சுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஹீரோட்டேருந்து கால் வந்துடுது, உடனே வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு போனதுமே வேமா ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்கிறா. இன்னுமே வந்துட்டு என் மேலே உனக்கு ரொம்ப அக்கறை இருக்குல்ல, எதுக்காக நீ வந்து ஒத்துக்க மாட்டேற, அந்த பொண்ணு நீ தானேன்னு சொல்கிறப்ப நீ எதுக்கு இப்படிலாம் என்னை வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லும் போதே அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஹீரோயின் அவனுக்கு தூங்கி வச்சுட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறா. இப்போ அங்கே அசிஸ்டன்ட் வரவுமே எப்படி நான் வந்து இங்கே வந்தேன்னு சொன்னதும் பாஸ் அவங்க தான் வந்துட்டு உங்களை ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கிட்டாங்க, நைட் ஃபுல்லாக இருந்துன்னு சொன்னதும் ரொம்ப கவலையாயிட்டுருக்கு
நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டுருக்கும்போது யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கவுமே ஹீரோயின் போட்டு அடிச்சிடுறா. பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு தான். எதுக்காக நீ இப்படி என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கன்னு சொன்னதும் இப்படி வந்துட்டு அவங்க பாஸ் வந்து கார்ட்ஸை உன் பின்னாடி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அதனால தான் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அப்போ கால் பண்ணி நீ உடனே வீட்டுக்கு வான்னு சொன்னதும் நான் தான் ரிசைன் பண்ணிட்டேன்னு சொன்னதும் நீ வந்து இஷ்டத்துக்கு ரிசைன் பண்ண முடியாது, 1 மாதத்துக்கு முன்னாடியே நீ வந்து ஃபார்ம் கொடுக்கணும், நீ என்ன கொடுத்தியா, ஒழுங்காக வந்து சேரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவளுக்குமே வேறு வழி இல்லாமல் போயிருது. அவங்க கிளம்பி போனால் அந்த லேடி அங்கே பிடிச்சி வச்சுட்டு உண்மையை சொல்லு, யார் வந்துட்டு உன்னை இதெல்லாம் பண்ண சொன்னதுன்னு சொல்லிட்டு அங்கே மாட்டிட்டு இருக்கும்போது அவள் வாயை திறந்து சொல்ல மாட்டா. அப்போ ஹீரோயின் நீ கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிட்ட, இந்த பொண்ணு அவள் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோ கோவமாயிட்டு அந்த செயினை பிடிங்கிட்டு இவளை வந்து கொடுக்க வேண்டிய பனிஷ்மெண்ட்டை கொடுங்க, கண்டிப்பாக வந்துட்டு இவள் வாயிலேருந்து உண்மை வரும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அடித்து விரட்டி விட்றாங்க. பிறகு அவங்க ஃப்ரெண்டு அவன் பக்கத்தில் வந்ததும் நீ தேவையில்லாமல் இவள் பக்கத்தில் இப்படி க்ளோஸ் ஆகிற வேலை வைக்காது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே இவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. நாங்கள் போயிட்டு கையெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது இந்த மியாவை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. ஒழுங்காக உண்மையை சொல்லு, நீ வந்துட்டு கூட சேர்ந்து வேலை பண்ணியிருக்க, யார் வந்துட்டு பண்ண சொன்னது இதெல்லாமே சொன்னதும் அவங்க அந்த ஷாவோட பேரை சொல்கிறதுக்கு பயந்துட்டு சொல்ல மாட்டா. இவளுக்கு வந்து சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுல இவள் வாயிலேருந்து உண்மை வரணும், அடிச்சு இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்துடுறாங்க ஒர்க் பண்ணுறதுக்காக. அன்றைக்கி ஹீரோயின் கூட சண்டை போட்டவேன் தான். அப்போ நான் வந்துட்டு ஒன்று மாதிரி ஒரு ஃப்ராடு பையன் கூட எல்லாம் வந்துட்டு நான் ஒர்க் பண்ண மாட்டேன், கட்டண பொண்டாட்டி பிள்ளை விட்டுட்டு வேற ஒருத்தி கூட சுற்றிட்டு இருக்கவேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, அந்த குழந்தை வந்து என்னோடது கிடையாது, அது ரேனோடது, அந்த பேபி வந்துட்டு என்னோட ஒய்ஃபையுமே அம்மா தான் கூப்பிடுவா, அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற சொன்னதும் ஹீரோக்கு இன்னுமே டவுட் அதிகமாகி போயிடுது. அந்த குழந்தையோட டிஎன்ஏவை வந்து எடுக்க சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்கு அங்கே வந்துட்டு அந்த குழந்தை கால் பண்ணிடுறா, இப்படி தாத்தாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப குழந்தைய கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்கே வந்துட்டு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு நான் வந்துட்டு என்ன வந்து பண்ண போகிறேன்னு தெரியல, கைவார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீ ஒன்றும் அப்படிலாம் பண்ண தேவை கிடையாதுன்னு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஃப்ரெண்ட் அங்கே வந்துட்டு அவட்ட க்ளோஸாக பேசுகிறத பார்த்துட்டு இவனுக்கு ரொம்பவே ஜெலஸாகி போயிடுது. சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து டாக்டர் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் அப்பா இப்போ நல்லா இருக்காரு, அவர் வந்துட்டு உங்கள் அப்பாக்காக ஸ்பெஷலாக டாக்டர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அங்கே வந்துட்டு வாமிட் தான் மேலே பண்ணி விட்டாங்க உங்கள் அப்பா, பட் இருந்தாலுமே அவர் ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிட்டாரு, அதை பற்றி வந்து பெருசாக எடுக்கல அப்படின்ற சொல்கிறப்ப ரொம்பவே ஹீரோயினுக்கு இம்ப்ரெஸ் ஆகிட்டுருக்கு. இவன்ட்டு உண்மையை சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே வந்துட்டு ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே கொண்டு போய் கொடுக்கும்போது அவன் அதெல்லாமே தூக்கி போட்டுட்டு எவ்வளோ நாளைக்கு இப்படி என்கிட்ட நீ வந்து விலகி போயிட்டுருப்ப, நான் என்ன சொன்னாலுமே ஏன் நீ வந்துட்டு ஒத்துக்கவே மாட்டுற, தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் தப்பாக பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே நீ வந்து ஒரு நாளைக்காச்சும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிரு அப்படின்றதாவே சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அங்கே ஒத்துக்கிறா. இதோட என் பின்னாடி நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு என்னை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா, ஆனால் கண்ணு தெரிய போகிற டயத்தில் அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா, எப்படி வந்துட்டு அந்த பொண்ணு பண்ணலாம், எனக்கு இவ துரோகம் பண்ணலாமான்னு சொன்னதும் ஹீரோயின் கோவமாயிட்டு துரோகத்தை பற்றி நீ பேசுகிறியா, நீ தான் சீட் பண்ணவேன்னு சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு வேமா அவங்க இருந்து போயிடுறா. சீனில் அவங்க தண்ணியை போட்டுட்டு அங்கே ரொம்ப புலம்பிட்டு இருக்கான் அவங்க ஃப்ரெண்டு, நீ என்னப்பா எதுக்காக அப்படி குடிச்சிட்டு இருக்கு அப்படின்ற சொன்னதும் நான் என்ன பண்ணுவேன், என்னோட மனசில் இருக்க வலி எல்லாத்தையுமே எப்படி போக்குறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. எங்க அவங்க ஹீரோவோட அம்மா பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க, நீ வந்துட்டு ஷாவ் மாதிரி ஒரு பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு எவ்வளோட பின்னாடி சுற்றிட்டு இருக்க, ஒழுங்காக வந்துட்டு நீ மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னதும் அம்மா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காதீங்க, நான் வந்துட்டு அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போனதுமே இவங்களுக்கு அங்கே ரொம்ப கோவமாகி போயிடுது. அவள் யார் அவ்வளோ ஒரு வழி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே டிஎன்ஏ வந்து ரிப்போர்ட் வந்துடுது. டிஎன்ஏ பார்த்தா அங்கே மேட்ச் ஆகி வரலன்னு சொன்னதுமே ஹீரோ தலையில் அங்கே இடியே விழுந்து போயிடுது. ஆல்ரெடி இந்த ஷாவ் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கா போல. போல் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிவிட்டு அவன் ரொம்ப ஹாப்பிட்டு பேசிட்டு போயிட்டுருக்கா. பட் அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு, தன்னோட லவ்வை சொல்ல முடியல, ஏற்றுக்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு. அப்போ அவளுக்கு கால் வந்துடுது, இப்படி குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துக்கு அங்கே நம்ம ஹீரோயின் போனதுமே அவளை அங்கே கட்டி போட்டு கண்ணெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அப்போ அந்த ஷாவ் தான் அங்கே பேசிகிட்ருக்கா. ஒழுங்காக வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கேட்காம திரும்ப என்னோட லைஃப்லேயே நீ வந்துட்டுருக்கன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்ருக்க, நான் தான் உன் பேச்சை கேட்டு அவனை விட்டுட்டு போயிட்டேன்ல, என் குழந்தை என்னோட அப்பாவை விட்டுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ தான் அங்கே இருக்கான். அவனுக்கு அங்கே ரொம்ப அழுகையாக வந்துடுது. அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிட்டு எனக்கு தெரியுமே உன்னை பற்றின்னு சொன்னதும் இப்போ என்ன ஷாவோட குரல் கேட்டுச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் அவளோட வாய்ஸை தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப எமோஷனல் ஆகி போயிடுது. ஹீரோயினுமே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு நடந்த எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கே வந்து சொன்னதுமே என்னால் நீ எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப வந்துட்டு ஹாப்பிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறான். நான் இதுக்கப்புறம் யாருக்காகவுமே உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான்.
அப்படியே ஜாலியாக சிரித்து பேசிட்டு அங்கே போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது. இப்படி குழந்தைய வந்துட்டு ஸ்கூலில் போட்டு அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே அங்கே கிளம்பி போகிறாங்க. அப்போ அங்கே பார்த்தா அந்த டீச்சர் வந்துட்டு அங்கே தேவையில்லாமல் அந்த பிள்ளைய வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி இங்கே வந்துட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப கோவமாயிருது. வந்த ஸ்பீடுக்கு போட்டு அங்கே அடி வெளுத்து விட்றான் அந்த ஆளை. எவ்வளோ தைரியம் தான் என் பிள்ளை மேலே கையை வைப்ப அப்படின்ற சொல்லிட்டு ஒன்றை மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் இங்கே வந்துட்டு ஜாப்பே கிடையாது, சின்ன பிள்ளைங்ககிட்ட எப்படி நீ வந்து ட்ரீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே வேலையை விட்டுமே தூக்கிடுறாங்க. நம்ம அந்த குட்டி பாப்பா சொல்லிட்டு இருக்கா, உண்மையிலே என்னோட அப்பா வந்துட்டு உண்மையிலே ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ தான் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. இப்போ ஃபைனலாக பார்த்தா அவங்க ஃபேமிலி எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு பேசலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ அங்கே அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு, இன்றைக்கி மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோ ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி எங்கள் வேலை பண்ணிடுறான். இவ்வளோ மாதிரி ஒரு ஆளை போய் யார் வந்து மேரேஜ் பண்ணிக்குவாங்க, நான் வந்துட்டு மேரேஜை ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும் எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது நம்ம ஹீரோ அங்கே பாருங்கள் இவ வந்துட்டு என்ன மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அங்கே போட்டு காமிச்சிடுறான். இப்போ வரைக்கும் ஹீரோயினுக்கு இவ என்ன பண்ணான்னு சொல்லிட்டு உடனே அவள் நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறப்ப அவங்க அம்மா நீ அந்த லேடியோட பேச்சு கேட்டுட்டு இப்படி பண்ணுறியா, ஷா வந்து ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்கிறப்ப பையனுக்கு கண்ணு தெரியாமல் போச்சு பார்த்தீங்களா, அப்போ வந்துட்டு அவரை காப்பாற்றினதே நான் தான், வேற யாரும் கிடையாது அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அவங்க அம்மா அதை கேட்டுட்டு அதுக்கு நான் உனக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன், அதுக்காக என் மருமகளை உன்னை ஏற்றுக்க முடியாது, ஷா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க விஷயம். இப்போ உங்களுக்கு நான் உண்மையை சொல்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறா. பார்த்தா இவ இப்போ வரைக்குமே உங்களோட கசின் அங்கே இருக்காங்க இல்லையா அப்ராடில், அவங்க கூட சேர்ந்து சுற்றிட்டு தெரிஞ்சா. இப்போ வந்து இந்த சொத்து எல்லாமே வரப்போகுதுன்றதுக்காக தான் திரும்ப அவங்க பையன் கூட வந்திருக்கான்னு சொன்னதும் அவங்க அம்மாவுக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இவ்வளோ கேவலமானவளான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்போ அந்த டியானாங்க வந்து பாட்டி நான் தான் உங்களோட பேத்தி அப்படின்றத சொல்கிறா. இந்த லேடி ரொம்ப மோசமானவங்க, இவங்க என்னை கிட்னாப் பண்ணுறதுக்கு வேறு ட்ரை பண்ணாங்கன்ற விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு கோவம் ஆகிட்டு இவளுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், இவ்வளோ அடித்து வெளியே வரட்டுங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்குமே அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சுக்கு. சரி நீ இப்போ என்னோட அப்பாவை கரெக்ட் பண்ணணுமே அப்படின்றத சொல்கிறா. அங்கே நம்ம ஹீரோ போய் பேசி பார்க்குறான். அவருக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இவ்வளோ நாளாக பொண்ணும் பேத்தி ரொம்ப கவலைப்பட்டாங்க கஷ்டப்பட்டாங்களேன்னு. பட் இருந்தாலுமே இங்கே வந்துட்டு அவர் கடைசியில் வந்துட்டு நம்ம ஹீரோ எப்படியோ இம்ப்ரெஸ் பண்ணி அங்கே ஒத்துக்க வச்சுடுறான். கிஃப்ட்ஸாக கொடுத்தவரை வந்து திக்கு முடுக்காட வச்சுடுறான். ரொம்பவே ஹாப்பியாக இருது ஹீரோயினும் குழந்தைக்குமே. இப்படியே ஃபைனலாக இவங்க எல்லாருமே ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கை.